பவுன்சியான ஒரு அழகான லுக் கிடைக்கும்ன்றதுனால அது பண்ணியிருக்கேன். இப்ப ரேபிட் ஃபயர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? மைக்ல யூஸ் பண்ண தெரியாதா? கண்ட்ரி புட்றா. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஐயா என்ன ஒரே மல்லிப்பூலா இருக்கு. நேத்து வேற ஊத்தி இருக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. ஏய் இவன் யாத்ரான்னு பேர் வச்சதே இதுக்குதான் போல. யாத்ராவை பார்க்க போறேன், யாத்ராவை பார்க்க போறேன். இவனுங்க யாத்திரைக்கு போவானுங்க போல இருக்கு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல, என்ன சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக கங்க்ராச்சுலேஷன் சொல்றா தம்பிக்கு. ஏன் அடுத்த ரெடி ஆயிட்டான்டா அவன். என்னது? கண்மணி நெஞ்சில் வீசும் தென்றலி, காதல் பொங்கும் பொன்மணி, என் வாழ்வில் வந்த மின்மினி. ஹலோ ஹாய், வெல்கம் டு அஸ்வித்தின் கண்மணி யூடியூப் சேனல். அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறமா திருப்பி உங்க எல்லாரையும் நாங்கள் இந்த வீடியோல மீட் பண்றோம்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட நீ ஹேர் ஸ்டைல வந்து கண்டுக்க வேணாம். அது ஏன்னா லாஸ்டா நம்ம ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை அப்படியே எடுத்தோம்னா ஒரு பவுன்சியான ஒரு அழகான லுக் கிடைக்கும்ன்றதுனால அது பண்ணியிருக்கேன். ஸோ யா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ ஏன் இவ்வளோ கேப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த அஸ்வத் தான் காரணம். எனக்கு வந்து கண்டினியூஸா வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. லைக் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வரதுனால நிறைய ஷோஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. டச்வுட் அதெல்லாம் வந்து அப்படியே நல்லபடியாவே போட்டோம். ஸோ அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் ஷூட்ல இருப்பான், இல்லை நான் வீட்டில் இருப்பேன், இல்லை எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கும், அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வீடியோ நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் அஸ்வத் வந்து காலையிலே கிளம்பி ஷூட்டிங்லாம் போயிட்டாரு. அப்படி ஷூட் போயிட்டு இருக்கு. சரி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸா வந்து அவன் செட்டுக்கு போகலாம். ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து அடிக்கடி நான் அவனோட செட்டுக்கு போவேன். லைக் ஷோஸ்லாம் இருந்துச்சுன்னா திடீர்னு போய் அவன் போய் ஷோஸ்லாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஷோஸ்லாம் போய் நேர்லயே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அது மாதிரி ஜாலியா ஃபன்னா இருக்கும். பட் ஆஃப்டர் குட்டி வந்ததுக்கு அப்புறம் குட்டி கூட இருக்கிறது தான் வந்து என்ன சொல்றது, குட்டி கூடயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியல. சரி எனக்கு வந்து டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி சரி போய் அவனை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அவுட்ஃபிட்லாம் போட்டு ரெடி. எஸ். ஸோ வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நான் வந்து என்னோட கார் அவன் எடுத்துட்டு போயிட்டான். அவனோட கார் வந்து அவன் இல்லாம நான் ஓட்டுனதுக்கு வந்து எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லியான காரை வச்சிருக்கிறது என் காரை விட. அதனால அது பத்திரமா வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு கேப்ல போறேன். ஸோ கேப்ல போயிட்டு அங்கே அவனை மீட் பண்ணி சர்ப்ரைஸ் ஆவானலாம் சத்தியமா தெரியாது. என்னடி நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு தான் கேட்பேன் எனக்கு தெரிஞ்சு. பட் ஸ்டில் போய் அவனை வந்து செட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் உங்களுக்குமே வந்து செட்டில் வந்து எப்படி இருப்பான், என்ன மாதிரி செட்டிலாம் இருக்க போகுது, சன் டிவியோட ஷோஸோட இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு நினைச்சேன். ஸோ யா, அதை பத்தின வீடியோ தான் இது. போலாமா? ஸோ யா, ஸ்டார்டட். ஐ திங்க் இங்கேருந்து ஒரு 1 hour கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க ட்ராவல் பண்ணி அவங்களோட சன் டிவியோட ஸ்டூடியோ போகிறதுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சோலோவாக வந்து தனியாக ட்ராவல் பண்ணி கார் ஓட்டாமல் டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அந்த மாதிரி கேபில் வந்து ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நல்லா ஜாலியாக வந்து பாட்டு கேட்டுகிட்டே இப்படிலாம் போகலான்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ என் ஃபோனில் வந்து சார்ஜ் வெறும் 20% தான் இருக்குது. நாங்கள் போய் பேலன்ஸ் வீடியோ வேற வந்து நான் ஷூட் பண்ணோம். அஸ்வத் என்னை கேவலமாக திட்டுவான் அவனோட ஃபோன் நான் கேட்டா. ஸோ அதனால பேட்டரி வந்து நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். அண்ட் என்னோட பேட்டரி லெவலையும் நான் சேவ் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே போய் நான் பேலன்ஸ் உங்க எல்லாத்தையும் நான் காட்டுறேன். சாடியில முக்கிய அடிக்கணும் அவனை அப்படின்னு. யாரையோ வந்து சாணியில முக்கி அடிக்கணுமா என்னன்னு யாரையோ செருப்ப கைட்டு அடிக்கிறோம், சாணியில முக்கி அடிக்கிறோம். ஆனா என்ன கோலா இது? ராஜா கெட்டப்னு சொல்லிட்டாங்க. சரி, எதுக்கு நம்ம எல்லா ட்ரெஸ் அவுட்ஃபிட் எல்லாம் போட்டு இங்க வந்து இப்படி மீட்டிங் இருக்கணும்? அப்படியே பேண்ட மாத்தணுமா? என்ன கப்புள் கோல்ஸா இது கலாய்க்கிறதுன்னு நான் ஸ்டோரி பார்த்தேனே. ஆர் ட்ரெஸ் அப்னு. அப்பா தம்பி தப்பிச்சாண்டா இன்னைக்கு செலவுல இங்க வருது. இது என்ன நம்ம ஜோக்கு? என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்கு மேடம் கிளம்பி வந்துட்டாங்க, வீடியோ எல்லாம் எடுத்துனே வந்துட்டாங்க. யார் வந்தா?
இவதான் இது வெர்னால வந்து வரது இவன் இல்ல, நான் எடுத்துட்டு வந்துட்டேன் வெர்னா. இப்ப என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வீடியோ எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டா, வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டா. வந்துட்டு என்ன பார்த்துட்டு வீடியோவே எடுக்கல பைத்தியம். நான் சர்ப்ரைஸ் ஆகிறதே எடுக்கல. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. இல்லடா எப்பவுமே இதுதான்டா லவ். உனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிஃப்டட் ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்களே, நீ சந்தோஷம் பண்ணண்டா. கேமராக்கு முன்னாடி வேற மாதிரி சொல்லுவாரு. சரி இங்க பாத்துல ராஜா கேட்டு கட்டிங். ராஜா கேட்டப் இல்லடா, ரொம்ப நாளா முடி கண்டினியூட்டி வெட்டாம இருந்தேன்ல. இப்பதான் ஷூட் எல்லாம் முடிஞ்சு எனக்கு கண்டினியூட்டி கிடையாது, நான் அதனால ஷார்ட்டா வெட்டேன். ஆடா பாலா, ஐயோ வாங்க வாங்க வாங்க. ஐயா அவசர அவசரமா வந்து கூட்டி ஐயா என்ன ஒரே மல்லிப்பூலா இருக்கு. இல்லையா நேத்து வேற ஊத்தி இருக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. இல்ல ஆக்சுவலா மேல காஸ்டியூம் போட்டு பாத்துட்டு இருந்தேன். அதானா சட்டை கசக்குதேன்னு சொன்னாங்களே. அவசர அவசரமா கையை பிடிச்சு கூட்டு வந்தாரு பாலா. என்ன ஏய் அஸ்வத் கண்மணி அழகப்பன் டாக்ஸ். அழகப்பன் டாக்ஸ். அழகப்பன் டாக்ஸ். நைஸ். என்ன என்ன விசேஷம்? என்ன ஒண்ணும் இல்ல, என்ன சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக கங்க்ராச்சுலேஷன் சொல்றா தம்பிக்கு. ஏன் அடுத்த ரெடி ஆயிட்டான்டா அவன். என்னது? அதனால சர்ப்ரைஸா எல்லாருக்கும் சொல்லிட்டு சும்மா இருக்காது. இருக்காங்க. ஐயோ இத ப்ரோமோல எடிட் சரிங்க, பண்ணிட்டோம். நாங்க கடந்த ஒரு கடந்தா 10 நாளா நாங்க வந்து வீடியோவே போடலையா? திருத்தணிக்கு போயிட்டு வந்ததோட சரி. அதேதான். அதுக்கப்புறம் திருத்தணி போயிட்டு வந்ததுல இருந்து இல்லையே யாரும் வீடியோ நீங்க போட்டீங்களே vlog ஒரு நாள். டே இன் அவர் லைஃப். நான் எல்லாம் அப்டேட்டா இருப்பேன். கண்மணி vlogs நாங்க கண்மணி vlogs, அஸ்வத் vlogs. மாட்டிக்கிட்ட பங்கு. அஸ்வின் கண்மணி vlogs. ஜிகே vlogs வந்து பாத்தீங்களா? அழகப்பன் டாக்ஸ். 12,500 ரூபாய் கொடுத்து ஒரு மைக் வாங்கி தர போறாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. சொல்லுங்க இப்ப ஏதாவது கேள்வி வச்சுக்கீங்களா? இனிமேதான் கேக்குமே, மைக் இததான் கேக்குமா? இப்ப ரேபிட் ஃபயர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? மைக்ல யூஸ் பண்ண தெரியாதா? கண்ட்ரி புட்றா. நாப்பா சொல்லு பேசு. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. எனக்கு ராஜா இருக்காரு, நீங்க என்ன இன்னைக்கு? தெரியல. இளவரசன். எது? இவரு ராஜா, நீங்க இளவரசரா? இவர் ராஜா இருக்கும் போது நான் இளவரசனா இருக்க கூடாதா? பதவிக்கு சொல்லல. ஏஜ் கம்மி. ஓ யாருக்கு? ஓகே. ஏய் இப்படி இருக்கு. இளவரசர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இளவரசர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ராஜா பல ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தாரு. அதை விட இன்னொருத்தர் இருக்காரு முக்கியமா. இந்த 1000ல் ஒருவன் வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் வருவாரு. பிளேட் சங்கர் வராரு. ஆமா. ஆனா இது கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில அடிச்சாரு ஒரு ஜோக்கு. ஜிங்கிள் பெல்ஸ் வந்து காட்டுல இருந்து பாடினா வந்து என்னன்னு பாடுவாங்க, ஜங்கிள் பெல்ஸ் பாடுவாங்க. அதோட ஆஃப் ஓவர் அப்படினா இவன் சொல்லிட்டேன்றானே. ஐயோ இப்படிதான் சொல்லி பதிவு பண்ணிராத யூடியூப்ல. பொய் 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 பொய். கதை கேட்டு தூங்குறேன்னு சொல்லி நிறைய பேர் மாட்டினாங்க. இப்ப வந்து என்னன்னா மணி இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 8 மணி ஆகுது. நைட் 8 மணி ஆகுது. நான் என் ஷோ முடிச்சுட்டேன். இப்ப இவங்க வந்து ஆரம்பிக்க போறாங்க. நாளைக்கு காலையில இவங்க நான் மீட் பண்ணுவேன். காலையில 8 மணிக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவாங்க. அதே காலையில 8 மணிக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகணும். அப்படியா? அப்படியா? அவர்தான் இங்கே குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது. அவ்வளவுதான். மேல ரூம் இருக்குல்ல, குளிச்சுட்டு 10 ரூபா சிந்தால் மெடிமிக்ஸ் வாங்கி தேய்ச்சிட்டு அதெல்லாம் இங்கே இருக்கு சோப்பு. சோப்பு வரும். அது நல்லா நரம் வரும். அது ஆல்மோஸ்ட் இல்ல இல்ல பாடி வாஷா யூஸ் பண்ணிக்கோ. கொண்டாட்டி என்ன அப்படி வளர்த்துருக்காங்க. இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஜாலியா ஜாலியா இருக்கும்போது எதுக்கு இந்த பேசி அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பேச நிப்பாட்டுங்க. ஓகே ஓகே. ஆமா ஜாலியா போறீங்க. நாங்க மாட்டிக்கணும். அதானே? அதேதான். நீ ரொம்ப தலையாட்டுறியே. ஏதோ கலாய்க்கிற மாதிரியே இல்ல இல்ல இது எங்க போறீங்க? இல்ல இல்ல எங்க தாய்ந்து இருப்பாங்க. இல்ல 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 அப்போ பர்சனலா இல்ல 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 தம்பி எங்க போறீங்க நீங்க சொல்லுங்க. ஒருத்தங்க அழுதுன்னு இருப்பான். வெயிட்டிங்ல டேய் இவன் யாத்ரான்னு பேர் வச்சதே இதுக்குதான் போல. யாத்ராவை பார்க்க போறேன். இவனுங்க யாத்திரைக்கு போவானுங்க போல இருக்கு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. ஓகே நைஸ். நல்லா இருக்கு. அதே மாதிரி நிகழ்ச்சியில வரும் அழகப்பண்ணா கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஓகே இப்ப கால் வந்து கட் ஆன மாதிரி இதோட இந்த வீடியோவும் வந்து கட் ஆக போகுது. ஏன்னா நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்ப போறோம். இல்லையா? என்ன பத்திரமா அனுப்பி நான் வீட்டுக்கு. கண்டிப்பா நீ பத்திரமா போவடா. நீ தனி கார் இவ தனி கார்ல. இல்லையே ஒரே காரே.
என்ன சிரிச்சுன்னு நக்கலா சொல்ற? ஆமா. இல்ல அப்ப ஏதோ இருக்கு. ஏன் தெரியுமா? நான் சொல்றேன். ஏன்னா அஸ்வின் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அவனை இங்கேயே தங்க வச்சு அவன் வந்து தேவையில்லாத விஷயங்களை தான் பண்றீங்க. தாப்பா இரு சாக்லேட் இல்ல நீ சாப்பிட்டுட்டு தப்பிட்டே போயிடு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இல்ல நாங்க இவனை தங்க வைக்கிறோமா? அவன் என்ன தெரியுமா சொன்னா முன்னாடி ஷோல? ஏய் காணடா காணடா அதெல்லாம் ஏய் ஏய் குட்டி, உனக்கு தெரியாது குட்டி. குட்டி ஐயோ ஐயோ காலையிலே எனக்கு சோறா புடிச்சு நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. இல்ல ஆனா இவன் இப்ப அப்படியே மாத்தி சொல்றான். சரி பரவாயில்ல வேண்டாம், தம்பி வாழ்க்கை நம்ம நமக்கு முக்கியம்டா. அவன் நல்லா அவ்வளவுதான். அப்படியா? அப்படியா? அழகப்பட்ட டாக்ஸ் பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் இல்ல நம்ம அப்புறமா பேசுவோம். ஓகே சூப்பர் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஆனா யாரையோ செருப்பால் அடிப்பேன்னு அந்த கார்த்தி தான் சொன்னாரு. அது யாருக்கு மட்டும் கமெண்ட்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, எங்க கமெண்ட்ஸ்ல மட்டும் இல்ல, ஜிகே vlogs போயிட்டு மென்ஷன் பண்ணுங்க. அது பிளேட் சென்டரா இருக்கும். ஓகே பாய். நியூ இயர்க்கு ஷோவை மறக்காம பாருங்க, கிறிஸ்மஸ் ஷோவை மறக்காம பாருங்க, என்டர்டெயின் பண்ணுங்க. ஆக மொத்தம் எங்க ஷோ எல்லாத்தையும் பாருங்க. அதான் சொல்றோம், பாத்துருங்க நியூ இயர் கிறிஸ்மஸ் ஷோ. ஆமா சூப்பர் இது சீரி ஜெய்சங்கர் வாய்ஸ். நீ போய் பாருங்க, நீ பண்ணு இல்ல நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் டு அஸ்வத் கண்மணி. கமெண்ட்